ஹலோ ஃபோக்ஸ், பாலு மகேந்திரா சார் வளர்த்து விட்ட நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்ல ஒரு பிரில்லியண்டான ஃபில்ம் மேக்கரை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், வெற்றி மாறன். எனக்கு என் படத்தில் இருக்க எதுவுமே பிடிக்காது. அவார்ட்ஸுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது, எப்போ அப்படி பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி இருக்கிறதுலேருந்து என்ன நானே விடுவிச்சுக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு நினைக்கிறேன். பாலமேந்திர சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 150லேருந்து 180 சிகரெட் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுவேன். தமிழ் வியூவர்ஸ் அளவுக்கு இவால்வ்டான மெயின் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்வேன். ஸோ ஐ ஃபீல் தட் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, எல்லாருக்குமே என்னோட அரசியல் என்னோட சினிமா தான். 5 நேஷனல் அவார்டு வாங்கின வெற்றி மாறன் சார் அவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட வெற்றி மாறன் 10 rules for success என்னன்றதுவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெற்றி மாறன் சாரோட இந்த 10 ரூல்ஸ்ல எது என்னோட பர்சனல் ஃபேவரட் ரூல்னு நான் சொல்லுவேன். உங்களோடதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா, கெட் அ மென்டார். அதாவது உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான வழிகாட்டியை தெரிவிக்கோங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. சி he is only taught all his assistants what cinema is. முதல்ல அவர் என்ன பண்ணுவார்னா, எது நல்ல சினிமா எது கெட்ட சினிமா இந்த டிஃப்ரென்சியேஷனை கரெக்டாக கொடுப்பாரு. அடுத்தது எது ஓடுற சினிமா ஓடாத சினிமா, அப்புறம் தெளிவாக சொல்லிப்பார், ஓடுற சினிமா எடுங்க, ஓடுற சினிமா எடுத்தால் தான் சர்வைவ் ஆக முடியும்னுவாங்க. அது மாதிரி சி மென்டார் கேன் ஒன்லி கைட் யூ. லைக் அவர் நமக்கு வழி தான் காட்ட முடியும். அந்த பாதையில் பயணப்படுறது நம்ம தான். ஸோ அப்போது நம்முடைய கால் தடங்கள் தான் நம்ம கால் தான் நமக்கான பயணம். அந்த பாதையில் நாம் எப்படி நடக்கிறோம், அவர் போட்டு கொடுத்த பாதையில் நாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது நம்முடைய. சார் எப்போ கேட்டாலும் அவர் சொல்லுவார், என் நிலத்தில் விழுந்த வித்துக்கள் எல்லாம் வீரியமானவை அப்படின்னாரு. அவர் அதுக்கு கிரெடிட்ஸ் எடுத்துக்கவே மாட்டார். ஆனால் அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் டிஃபைனிங் ஃபேக்டர் அப்படின்னு. சி ஐ மைட் ஹவ் பீன் கிரியேட்டிவ் enough to மேக் இம்ப்ரெசிவ் ஃபில்ம்ஸ். பட் ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டியை மோல்ட் பண்ணி கைட் பண்ணி அது எந்த திசையில் போகணும், அது எதெல்லாம் கவனிக்கணும் எதெல்லாம் கவனிக்கக்கூடாதுன்றதை அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால் வாட் எவர் தட் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார், வாட் எவர் ஐம் கோயிங் டு டூ இன் த ஃபியூச்சர் எல்லாமே அவருடைய இதுதான். வாட் எவர் இஸ் டாட் மீ அபவுட் சினிமா தான் அது பண்ணுறது. நாம் பார்க்க போகிற 2வது ரூல் என்னதுன்னா, பவர் ஆஃப் புக்ஸ். அதாவது ஒரு ஃபில்ம் மேக்கர் மட்டும் கிடையாது, ஏன் எல்லாருமே புக் ரீட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னா, ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு ஆத்தர், ஒரு நாவலிஸ்ட் அல்லது ஒரு நான் ஃபிக்ஷன் ஒர்க், ஒரு புக் எழுதுறதுக்கு தேர் டேக்கிங் 3 years ஆஃப் தேர் டைம் டு ஃபினிஷ் இட். யூ ரீட் த புக் இன் 15 days. ஸோ உங்கள் லைஃப்குள்ளே உங்கள் ரெப்பத்துவாவில் ஒரு 3 years ஆஃப் டைமை ஒரு 15 days கேப்சூல் பண்ணி எடுத்துக்கிறீங்க. தே புட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேர் வாட் எவர் தட் தேவ் கலெக்டட் கேதர்ட் இன் டு அ புக். இப்போ ரூட்ஸ்னு ஒரு புக்கு, அது பார்த்திங்கன்னா லிட்ரரி கிளாசிக்கான்னு கேட்டால் இல்லை தான். அது ஒரு 700 years ஆஃப் லைஃப்பை இன்ஜஸ்டிஸை ஒரு 700 pagesல கொடுக்குறாங்க அவங்க. நம்ம அதை படிக்கும்போது ஒரு 7 ஜென்ரேஷன்ஸாக நடந்த ஒரு இதை பார்க்குறோம். நமக்கு அவ்வளவும் அந்த ஒரு 500-600 pagesல யூ டேக் இட் இன் டு யூ அண்ட் இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் வெல். ஸோ ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக, ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கும்போது, எஸ்பெஷலி ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்கள் உங்கள் முதல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கும்போது நேரடியாக லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் எவ்ரிதிங் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் another script. It becomes a material to write a script. அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம லைஃப் இப்போ 30 yearsல நம்ம எழுதி முடித்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் முடித்தோம்னா, நம்ம அதுக்கப்புறம் என்ன எழுதினாலும் 60 வயசு வரைக்கும் எழுதினாலும் 70 வயசு வரைக்கும் எழுதினாலும் அந்த 30 yearsக்குள்ளேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் புதுசாக எதுவுமே ஆட் ஆக போகிறதில்ல. ஆட் ஆகிறது இப்படி if we are going to make something else after that, it will be away from லைஃப். அப்போ இந்த மாதிரி நம்ம வெளியிருந்து சோர்ஸ் எடுத்து நம்மளை ரெப்ளீட் பண்ணிக்கிறது தான் ஈஸியஸ்ட் வேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் தட் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்பெஷலி. இல்லை, எல்லாருக்குமே குறிப்பாக சொல்லலாம் ரூட்ஸு. அப்புறமா உல்ஃப் டாட்டம், அதாவது 17 வயசில் படித்தேன் ரூட்ஸு. அப்போ எனக்கு உலகத்தை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்திச்சு ரூட்ஸ். அதுக்கப்புறமா 35 வயசில் நான் உல்ஃப் டாட்டம் படிக்கிறேன். 34 வயசு நினைக்கிறேன். எனக்கு 17 வயசில் ரூட்ஸ் ஏற்படுத்தின அதே இன்ஃப்ளூயன்ஸை, அதே ஒரு கிளாரிட்டியை 34 வயசில் ஒரு புக் ஏற்படுத்துதுன்னா அது பெரிய கிஃப்ட்னு தான் நினைக்கிறேன். 35 yearsல நான் புதுசாக கற்றுக்க முடியுது ஒரு புக்கு கிட்ட இருந்தும் போது ஐ செலிப்ரேட் த புக். நாம பார்க்க போகிற 3rd ரூல் என்னதுன்னா, யூ கான்ட் ஆல்வேஸ் மேக் மாஸ்டர் பீசஸ். அதாவது ஒரு கிரியேட்டரால் எல்லா நேரமும் மாஸ்டர் பீசஸே செஞ்சிட முடியாது. இது பாலு மகேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரியேட்டிவிட்டியும் செக்ஷுவல் ட்ரைவ் மாதிரி தான் ஒருத்தருக்கு. அதுக்கும் ஒரு அவேக்கனிங் இருக்கும், ஒரு செக்ஷுவல் அவேக்கனிங். அந்த டீன்ஸில் பியூபர்ட்டியோட உங்களுக்கு அந்த ஒன்று வரும். அப்புறமா அது அப்படியே க்ரோ ஆகும். ஒரு பீக் ரீச் பண்ணும், ஒரு சேச்சுரேஷன் வரும், அப்படியே டிக்ளைன் வரும், அப்புறம் அப்படியே போயிடும். ஸோ எல்லாருடைய கிரியேட்டிவ் ஆர்க்குமே அதுதான். நீங்கள்
ஒரு மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எல்லா படங்களுமே வந்து மாஸ்டர் பீஸாக பண்ணிட முடியாது, அல்லது எல்லா நாவல்களுமே மாஸ்டர் பீஸாக பண்ணிட முடியாது. அவங்க ப்ரைமில் இருக்கும்போது அவங்க டெலிவர் பண்ணதை அவங்க வந்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிகழ்த்தவே முடியாது. அவங்களே விரும்பினாலும் பண்ண முடியாது, எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அது வராது, அது வேற இது வேற தான். அப்போ அதுபோல் நமக்கும் வந்து அது அது நிகழாமல் இருக்காது. ஆனால் அதை வந்து ஒரு எத்தனை படங்கள் தள்ளி போட முடியும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு அது வரதான் போகுது. நரமுடி வராமல் எப்படி இருக்கும்? ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கிற இந்த இளமை பருவத்திலேயே அந்த க்ரியேட்டிவிட்டியை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். நாம் பார்க்க போகிற 4th ரூல் என்னதுன்னா, லவ் த ப்ராசஸ் தென் த ப்ராடக்ட். இதுதாங்க என்னோட பர்சனல் ஃபேவரட் ரூல். எனக்கு அப்படிலாம் கிடையாது. சி விச் இஸ் மை பெஸ்ட் ஃபில்ம், த ஃபில்ம் தட் ஐம் டூயிங் நவ் அண்ட் விச் இஸ் yet டு ரிலீஸ், அவ்வளோதான். அண்ட் எனக்கு வந்து அந்த நேரம் நான் பண்ணுறது எனக்கு முக்கியம். அண்ட் ஐ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் த ப்ளஷர் தட் ஐ கெட், த கிரியேட்டிவ் ப்ளஷர் தட் ஐ கெட் இன் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபில்ம். ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் மணி அண்ட் ஐ டோன்ட் ஒர்க் ஃபார் என்ன சொல்கிறது, அந்த ஃபைனல் ப்ராடக்டை விட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் அது எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான், அவ்வளோதான். நான் அந்த இது என்னவா வரப்போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆரம்பிக்கும் போது. அது முடிஞ்சு பார்க்கும்போது தான் ஐயோ என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்னு. 5வதா நம்ம பார்க்க போகிற ரூல் பர்சனல் லாஜிக். எனக்கு ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து எப்படின்னா, இட்ஸ் அ பர்சனல் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் ஒன்லி. எனக்கு ஒரு லாஜிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னுடைய அடுத்த தலைமுறை சேர்ந்தவனுக்கு இருக்காது. என்னுடைய போன தலைமுறைக்கான லாஜிக் எனக்கு லாஜிக்காகவே தெரியாது. சில சமயத்தில் பாலமேந்திர சார் வந்துட்டு அது கண்டிப்பாக வேணுமாடா, எதுக்கு சார், அப்போ தானே அந்த இது புரியும். இல்லை அது எல்லாமே புரியும், எதுக்கு இது வைக்கிறாரு அப்படி இருக்கும். அவர் ஜென்ரேஷன் பார்த்த பார்வையும் நான் பார்த்த பார்வையும் வேறு. இப்போ என்னுடைய படங்கள் என்னோட அசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு ஒன்று தெரியும். இப்போ உள்ள ஒர்க் பண்ணும்போது சார் இது லாஜிக் இந்த தேவையில்லையே சார், இந்த லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். எனக்கு என்னோட பர்சனல் லாஜிக் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கேட்டு பண்ண தான் நான் ஒன்றுமே பண்ணுவேன். 6வதா நம்ம பார்க்க போகிற ரூல் யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். எப்போதுமே வந்து நடுநிலைன்னு ஒன்று இல்லவே இல்லை. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். இஃப் யூ ஸ்டே குவாய்ட், நான் நடுநிலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். யூ நீட் டு டேக் அ ஸ்டாண்ட். எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போது அந்த மாதிரியான என்னுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது. டேக்கன் அ ஸ்டாண்ட் அண்ட் ஐ டோல்ட் சி திஸ் இஸ் இட். ஒரு சினிமாவால் சமூக மாற்றம் நிகழுமா நிகழாதா அப்படின்னா கண்டிப்பாக நிகழாது. ஆனால் ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆகும், ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். நாம் பார்க்க போகிற 7th ரூல் என்னதுன்னா, இல்லை நான் யார் சொன்னாலும் கேட்டுப்பேன். அஃப்கோர்ஸ் இமீடியட்டாக கேட்டுக்கிறேனா இல்லையான்றது வேறு. பட் ஐ ஜஸ்ட் புட் தட் இன் டு மை ஹெட் அண்ட் ஐ ப்ராசஸ் இட். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா தே ரியலி பிலீவ் தட் அது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த விஷயம் எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறது தான் அதை சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை அவங்க நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லும்போது அதை வந்து உதாசீனப்படுத்துறது வந்து தப்பு. அது சரியோ தப்போ அதை நம்ம ப்ராசஸ் பண்ணணுன்றது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமல் போகலாம், விட்டுருவோம். பட் அதை வந்து அந்த தாட்டை எடுக்கிறது, டேக்கிங் இட் இன் டு கன்சிடரேஷன் இஸ் வெரி. நம்ம 8வதா பார்க்க போகிற ரூல், அவார்ட்ஸுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு புஷ் கொடுக்கும். ஆனால் அது வந்து நம்ம ஒர்க்கையோ அல்லது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசனாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒர்க்கை டிட்டர்மைனும் பண்ணாது, அதே நேரத்தில் அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசனாகவும் இருக்காது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்னர் சர்ச் இருக்கணும். இந்த ஃபில்மை நான் பண்ணி முடிக்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சதை விட வாழ்க்கையை பற்றிய வேறு ஒரு பரிமாணம் எனக்கு கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி நான் எப்போதும் ஒர்க் பண்ணுவேன். அப்போ ஆக்டர்ஸ்க்கும் வந்து இந்த ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததுக்கும் பண்ணி முடிக்கும்போது அவங்க இருக்கிறதுக்குமான ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ தட் ஹேப்பன்ஸ். அண்ட் அதுதான் ப்ரையாரிட்டியை தவிர அவார்ட்ஸ் ப்ரையாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். அவார்ட்ஸ் வந்து சந்தோஷம் தான், அவார்ட்ஸுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது. எப்போ அப்படி பண்ணவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். நாம் பார்க்க போகிற 9th ரூல் என்னதுன்னா, ஸ்பீக் அவுட் யுவர் மைண்ட். அதாவது உங்களோட மனசில் இருக்கிறத அதை நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு 12 வயசு இருக்கிறப்போ அவரோட அப்பா அவர்கிட்ட, மகனே அட்லீஸ்ட் நீ ஒரு இன்ஜினியராக வரணும்னு சொல்கிறாரு. அன்னிலிருந்து அவருக்கு இன்ஜினியரிங்னாலே ஒரு வெறுப்பு. பட் அவர் செஞ்ச தப்பு என்னன்னா, அவரோட மனசில் என்ன இருக்குன்றத அவரோட ஃபேமிலி கிட்ட சொல்லலை. ஏன்னா அவர் அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கும் கனவுகளுக்கும் ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி கொண்டு வாழ ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவரோட 10th கிரேட் ரிசல்ட் வருகிறது. நீங்கள் கெஸ் பண்ணது தப்பு. துரதிர்ஷ்டவசமாக அவர் பாஸ் ஆகிடுறாரு. அதுவும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜஸ்ட் 35%. அவரோட அப்பாவுக்கு அவர் மேலே செம்ம கோவம். பட் அவரோட மகன் மேலே வச்சிருந்த கனவால் அவரை எப்படியோ மேக்ஸ் குரூப்பில் சேர்த்து விடுறாரு. ஸோ வெற்றிமாறன் சாருக்கும் அவரோட அப்பா மேலே செம்ம கோவம். ஏன்னா அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதை நினச்சி அவருக்கு அவர் மேலேயே கோவம். அதோட விளைவாக என்ன நடக்குதுன்னா, வருஷத்துக்கே அவர் 18 நாள் தான் ஸ்கூல் போகிறாரு. ஸோ அவர் எக்ஸாம் எழுத அனுமதிக்கப்படலை. அதை வீட்டில் சொல்ல
தைரியம் இல்லாம கொஞ்சம் பணத்தை திருடிட்டு வீட்டை விட்டு ஓடி போறாரு. என்னை இவ்வளவு ப்ரெஷர் பண்ண இந்த வீட்டுக்கு இனிமே நான் பணக்காரனாகாம வரவே மாட்டேன்னு தான் வீட்டை விட்டு ஓடி போறாரு. பட் திருடின பணம் காலியானதும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர் வீட்டுல இல்லாத அந்த 2 நாள் வீட்டுல உள்ளவங்க நிறைய கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விஷயத்தை செய்யறதால அதை அவரால் அவாய்ட் பண்ணிருக்க முடியும். அப்பா கிட்ட போய் இந்த பாருங்கப்பா, நான் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறத என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றது. அவ்வளவுதான், சிம்பிள். யாருமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சோ அவர் அவரோட லைஃப்ல கத்துக்கிட்ட முக்கியமான ரூல், உங்க மனசுல இருக்கிறத அதை நீங்க யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்கள்ட்ட சொல்லிருங்க. நீங்க சொல்ல போறது தப்பா கூட இருக்கலாம், பட் நீங்க அதை சொல்றதால உங்களை நீங்க திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறதோட நீங்க யார்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. And ever since my 12th year, I've heard my father saying, son, I want you to be at least an engineer. So that thing got me an aversion towards the engineering studies. For that matter, any academic study. But the mistake I made was I didn't let my family know my state of mind. And I tried to cope up to live their expectations, their dreams for me. And that started showing my 10th grade results. Well, most of you would have guessed it wrong. The worst thing happened. I passed. So, that too with just 35% in both science and math. My father was distraught. He was totally upset with me. But in pursuing his dream for me, he somehow found a way to put me in math group. I was angry with him for forcing me into it, and I was angry with myself for accepting it, and that started showing in my attendance. I attended only 18 days of school that whole year, the exams. I was not allowed to write my exams, and I wasn't bold enough to tell my parents that I wasn't allowed to write the exams. So what would an adolescent who is grown watching Tamil films do? Exactly. I stole some money from my mom and ran away from my home, thinking of never ever returning to that home, which pressurized me so much, and to come back as a big millionaire home. But as the money that I stole from my mom dwindled, I came back to the safety of my home in a couple of days. So, but still, those 2 days, the family had undergone a lot of stress, and I could have avoided that with doing just one thing. Where had I met my father and told him, see, Dad, I don't want to do what you want me to do. It would have been so simple. So the first rule I learned was speak out your mind. Whether you might even be utterly wrong, but if you speak out, there is an opportunity for you to rectify your mistake. At the same time, you can tell what you want to tell to the person who is in front of you. நாம பார்க்க போற லாஸ்ட் ரூல் என்னதுன்னா, நோ யுவர் ட்ரூ காலிங். அதாவது உங்களுக்கு எது வேணும்ன்றதுல தெளிவா இருங்க. இது நான் முன்னாடி சொன்னதோட தொடக்கம். சோ அவர் வீட்டை விட்டு ஓடி போய் திரும்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெற்றிமாறன் சாரோட அப்பா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து, சரி நீ என்னவா ஆகணும்னு விரும்புறாயின்னு கேக்குறாரு. சோ அவர் உடனே நான் கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்றாரு. சோ வெற்றிமாறன் சாருக்கும் சென்னைக்கு வரணும்ன்றதால அவர் உடனே YMCAல சேரணும்னு சொல்றாரு. அவரோட அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் அங்க சேர்த்து விட்டாரு. அங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது, YMCAல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ்லயே கிரிக்கெட் டீம் தான் போஸ்டான டீம்னு. அதுல ஒருத்தரா இவரும் போய் சேர்றாரு. சோ அதனாலே அவர் அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போகாம சென்னையை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. அதோட ரிசல்ட்டா அவர் அந்த 16 ஸ்டேட் செலக்ஷன்ல செலக்ட் ஆகல. அவர் ரொம்பவும் கன்ஃபியூஸ்டா இருக்காரு. பட் ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெளிவா புரியுது, கிரிக்கெட் எனக்கு ஹாபியா மட்டும்தான் இருக்க முடியுமே அன்றி அதுவே என்னோட ப்ரொஃபஷனா இருக்க போறது கிடையாது. ஆனா ஏன் அவர் அவரோட அப்பா கேக்குறப்போ அவர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொன்னார்னா, சிம்பிளா அவருக்கு அவர் மேல மத்தவங்க கொடுக்கிற பிரஷர்ல இருந்து விடுபடணும். சோ அதுக்காகத்தான் அவர் உடனே அவருக்கு கிரிக்கெட் நல்லா ஆட வருமானத்தை அனலைஸ் கூட பண்ணாம ஜஸ்ட் அவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றதுக்காக அதை அவரோட அப்பா கிட்ட சொல்றாரு. சோ அப்பதான் அவர் ஒன்னு ரியலைஸ் பண்றாரு, அவரோட வாழ்க்கையோட 2வது ரூல் அவருக்கு என்ன வேணும்ன்றத அவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றது. அதாவது அவர் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ல நாலேஜை வளர்த்துக்கொள்ள ட்ரை பண்ணுன்றது. ஏன்னா அவர் ஃபில்ம் மேக்கிங்ல தான் இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா அவரோட அப்பா கேக்குறப்போ இமீடியட்டா ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு சொல்லி இருக்கலாம். பட் அப்பா அவருக்கு அவர் எதுவா ஆகணும்னு தெரியல. சோ அதோட விளைவா தேவையே இல்லாம நிறைய நேரம், காலம், பணம் எல்லாமே கிரிக்கெட்டரா ஆகணும்ன்றதுல வேஸ்டா போயிருச்சு. சோ ஃபைனலா உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்றதுல எப்பவும் தெளிவா இருங்க. So after this episode, my father he lost hope. He gave up on me and came to me and asked, okay, what do you want to become in life? I immediately said, I want to become a cricketer. So, okay, you have shattered my dream. At least you pursue yours, he told me. And I said, I want to be put in YMCA, physical education school. That's
Only that much I knew about YMCA, and I know that YMCA is the only school that has got a physical education group, at least while I was studying. So I wanted to be there. I wanted to come to Chennai. So I immediately said I want to study in YMCA. Good father he is. He found some sources and he put me into YMCA. After joining YMCA, I came to know that there was only one bad in sporting team in YMCA, and that was the cricket team. I was part of that poor cricket team. And but one thing happened. Once I joined YMCA, I became an outstanding student. I was standing outside every other girls' school around that area, because as a small town kid who comes into a metro like Chennai, I was enthralled by the vastness of Chennai. So because of this outstanding quality of mine, when the under 16 state selection came, the result was obvious. I wasn't selected. I was totally confused. But one thing struck me, that cricket could only be my hobby and never my profession. I was unable to play the level of cricket that I wanted to play. But how did I choose cricket when my father said, "What do you want to do in life?" How did I say that I wanted to play cricket as a career? It was simply that I wanted to get out of something that was forced on me. So I immediately opted for something that I like without analyzing or knowing my capabilities of doing that particular interest. So that is when I realized rule number 2 is know your true calling and try to accumulate knowledge on that calling. So without knowing what you want, you can never get it. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க 10 ரூல்ஸும். இந்த வெற்றிமாறன் சாரோட ஸ்டோரி இன்னும் முடியல. கிரிக்கெட்டராக வேணாம்னு டிசைட் பண்ணதிலிருந்து சரி ஃபில்ம் மேக்கர் ஆகலாம்னு டிசைட் பண்ண இந்த ரெண்டுக்கும் இடையில அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அந்த தப்புகள் இருந்து அவர் கற்றுக்கிட்டதை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நாம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். என் இந்த 10 ரூல்ஸில் எது உங்களோட பர்சனல் ஃபேவரட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸோட 10 ரூல்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்டே பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அதில் போய் நீங்க இன்னும் பார்க்காத வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்கை மேலே ஐ பட்டன்லையும் உங்க முன்னாடி உள்ள ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். என் கடைசியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.